ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஊராட்சி ஒன்றிய செயலாளர் வேலைவாய்ப்பு, அதாவது யாரெல்லாம் எவ்வளோ மார்க் உடையவங்கள்லாம் வந்து 10ஆவதுல எவ்வளோ மார்க் உடையவங்கள்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கும். அதாவது எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க, அந்த மார்க்கோட பர்சன்டேஜ் தான் வந்து முக்கியம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், எந்த தேர்வு முறை வந்து எப்படி இருக்கும், எந்தெந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க, யார் யாரெல்லாம் வந்து முன்னுரிமை அற்றவர்கள், மார்க்கு மட்டும் வச்சு நீங்கள் வேலை வாங்கிவிட முடியுமா அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் ஊராட்சி செயலாளர் சம்மந்தமான அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊராட்சி செயலாளர் வேலை கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 1450 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மாவட்ட வாரியாக, அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி, உங்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே சொந்த கிராமத்திலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்யலாம். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஸோ இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னா உங்களோட 10th மார்க் மட்டும்தான் 85% வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. சரி, நீங்கள் 85%க்கு கீழே இருக்கிறீங்க, நான் எப்படிக்கா அப்ளை பண்ணலாம், வேறு ஏதாவது எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் தேவையா, எதுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க, இந்த வேலையை நான் எப்படி வாங்குறது, அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். எல்லா டவுட்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு நவம்பர்லேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ மாவட்ட வாரியாக பண்ண ஒரு சிலருக்கு நிறைய டவுட் என்ன அப்படின்னா, நான் வந்து 1, 2, 3 மாவட்டங்களில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு. ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் இப்போ ஒரு விஷயம் கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க, என்ன இருப்பிடச் சான்றிதழ் பொறுத்தளவில் உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் இருப்பிடச் சான்றிதழ் வாங்க முடியும். ஸோ நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் நீங்கள் வசிக்கிறீங்களோ, எந்த ஊரில் உங்களோட டாக்குமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் வந்து எந்த ஊரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஊரில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து நமக்கு ஜிடியாக இருந்தால் 18 வயசுலேருந்து 32 வயசு வரை அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 32 அப்படின்றது 34 வயசு வரை இப்போ வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஜென்ரல் கேட்டகரி. சரி, மற்ற கம்யூனிட்டி, அதாவது எம்பிசி, பிசி, அப்புறம் பிசிஎம், டிசி, இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 முதல் 34 வயசு வரை அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 34 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முஸ்லீமு, மிகவும் பிற்படுத்த வகுப்பினர், சீர்மரபினர் சேர்ந்தவர்கள், அதற்கப்புறம் எஸ்சி எஸ்டி அருந்ததியினர், எஸ்சிஏ எஸ்டி எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு முதல் 37 வயசு வரை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவற்ற விதவியும் பொருந்தும், கணவனால் கைவிடப்பட்டவரும் பொருந்தும். 37 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதற்கப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு 10 வருஷம் வரை உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மாற்றுத்திறனாளியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா. அதற்கப்புறம் முன்னாள் இராணுவ வீரர்கள் 18 வயசு முதல் 50 வயசு வரை அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டான டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு தேவைப்படும். ஸோ இதற்கப்புறமாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அப்புறம் சீர்மரபினர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு முதல் 55 வயசு வரை கூட இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 10th எவ்வளோ மார்க் வந்து இருக்கணும், எவ்வளோ மார்க் வந்து இருந்தது அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ உங்ககிட்ட முன்னுரிமை சான்றிதழ் இந்த மாதிரி
எக்ஸ் ஆர்மியாக இருக்கட்டும், முதல் தலைமுறை பட்டதாரி, பிஎஸ்டிஎம், அதற்கப்புறம் ஆதரவற்ற விதவை, கணவனால் கைவிடப்பட்ட, இந்த மாதிரியான எந்தவித முன்னுரிமை சான்றிதழும் என்கிட்ட இல்லை. என்னோட மார்க் மட்டும்தான் இருக்குது, என்னோட 10th மார்க் மட்டும்தான் இருக்குது. நான் எந்த கம்யூனிட்டியும் சார மாட்டேன், இல்லை கம்யூனிட்டி மட்டும்தான் இருக்குது, என்கிட்ட வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்டும் இல்லை, என்னோட 10th மார்க் மட்டும்தான் அப்படின்னு இருக்கிறவங்க, நீங்கள் ஒரு 450 மார்க்குக்கு மேலே உங்களோட 10th எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இதில் எல்லா விஷயங்களும் பின்பற்றுறாங்க. அதாவது இன சுழற்சி முறை நடக்கும், இதோடு கூட பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்க, பிரயார் முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருக்கிறவங்க, எக்ஸ் ஆர்மி கோட்டா சீட்டு, மாற்றுத்திறனாளிக்கான கோட்டா சீட்டு, விதவைக்கான சீட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன சுழற்சி இருக்கும். ஸோ என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னோடய மார்க் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 450க்கு மேலே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 400க்குள்ளே தான் மார்க் வரேன், இல்லை 450 மார்க்குக்குள்ளே தான் இருக்கிறேன், ஆனால் என்கிட்ட முன்னுரிமை சான்றிதழ் இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது, முதல் தலைமுறை பட்டதாரி இருக்குது, இந்த மாதிரியான எல்லாமே என்கிட்ட இருக்குக்கா, அதனால் நான் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 450க்குள்ளே தான் வந்து எடுத்திருக்கேன், 60% தான் வரும், எனக்கு 70%, 75% தான் வரும் அப்படின்னாலுமே பரவாயில்ல, தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு முன்னுரிமை சான்றிதழ் இதெல்லாம் வரும்போது அதில் வந்து நீங்கள் ஆட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு சேலரியை பொறுத்தளவில் உங்களுக்கு 15,900 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 15,900 50,400 வரை கொடுக்குறாங்க. ஸோ இதை விட ஜாஸ்தியாக தான் உங்களுக்கு மந்த்லி சேலரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20,000 வரை உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இனச்சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதி உள்ள நபர்களிலிருந்து பெரும் விண்ணப்பங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணும்போது உங்களுடைய கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட கம்யூனிட்டியில் வேக்கன்சிஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுப்பாங்க. அதாவது விமன், அப்புறம் போத் விமன் அண்ட் மென்னு, இல்லை வந்து ஜென்ரல், இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அதாவது உங்களோட கம்யூனிட்டி வேக்கன்சிஸ் ஒரு வேக்கன்சி தான் இருக்குது, 2 வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இல்லை வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டியும் சார மாட்டேன் நான் அப்படின்ற பட்சத்தில் ஜென்ரல், இல்லை வந்து உமன்ஸ், இல்லை விமென்ஸ் அண்ட் மென் போத்லேயும் வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷனை ஒரு தடவை உங்களோட நோட்டிஃபிகேஷன், உங்கள் டிஸ்ட்ரிக்டோட நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல் கிடைச்சிது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.